இப்போ பிரேக்கிங்கான நியூஸ் என்னன்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, கேஸ் ஓட சப்ளை வந்து 20லேருந்து 22 நாள் வரைக்கும் தான் இருக்குது. இது நாங்கள் சொல்ல நண்பர்கள் ஒரு மெயினான நியூஸ் சேனல்ஸில் ஓடின்னு இருக்க ஹெட்லைன் வந்து என்னன்னா, கேஸ் சிலிண்டர் வந்து ஷார்ட்டேஜ் இருக்குது. அது எங்கள்கிட்ட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 22 நாள் தான் இருக்குது. இது நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டு தூங்க போகிறோம். ஆனால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டரோட விலை வந்து 800ரூவாலேருந்து 1800 ஆக போகுது டொமஸ்டிக் சிலிண்டர்ஸ். அதே 1200 போகிற கமர்ஷியல் சிலிண்டர்ஸ்லாம் 5000 விற்க போகுது. நல்லா தூங்கிக்கோங்க. தெரியாது நாங்கள் எங்கே போய் திருப்பி முடிய போகுது. இந்த கேஸோட பிரச்சனை தீருமா தீராதா உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. சிலிண்டர் விலை இவ்வளோ அதிகமாக ஆகும்ட்டு நம்ம கவர்மெண்ட் இப்படி முதுகில் குத்துவாங்கன்னு தெரியாது. பார்த்தீங்களா எப்படியாச்சு நண்பர்களே? வாரமே பார்த்தீங்கன்னா பெங்களூரும் சென்னையில் பார்த்தீங்கன்னா போன சண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எதுக்கு தெரியுமா? மெயின் ரீசன் கேஸ் ஷார்ட்டேஜ்னால தான். இது வந்து நம்ம ரெண்டு வீடியோ 3 வீடியோ முன்னாடியே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இந்தியாவுக்கு மிகப்பெரிய தாக்குதல் வர போகுது. இது 10 நாள் தான் ஆகுது வார் ஸ்டார்ட் ஆகி. போக போக எப்படி கொடுமையாக போகுது, இந்த சுச்சுவேஷன் எவ்வளோ பேட் ஆக போகுது பொறுத்தது தான். நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்காதீங்க உங்கள் மனசுக்கு. இது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் பிரச்சனை வரப்போகுது. மிகப்பெரிய பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கு தான் வருது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிலிண்டர் எங்கள் வீட்டில் புக் பண்ணும்போது ஒரு அதிர்ச்சியான மெசேஜ் ஒன்று வந்தது. அது என்ன மெசேஜ் தெரியுமா? வணக்கம் நண்பர்களே, இப்போ வந்து அதிர்ச்சியான ஒரு நியூஸ் என்னன்னா, கேஸ் ஷார்ட்டேஜ். நாங்கள் ஏற்கனவே 2-3 வீடியோ முன்னாடியே நம்ம வீடியோஸ்ல சொல்லியிருப்போம். மிகப்பெரிய தாக்குதல் வந்து கமர்ஷியல் பர்பஸ் யூஸ்க்கு மட்டும் தான் கிடையாது. நீங்களே ஏற்கனவே பார்த்த மாதிரி லாஸ்ட் சண்டேலேருந்து பெங்களூர்லயும் சென்னையிலையும் பிளஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடுலயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எதுக்கு தெரியுமா? சிவியர் கமர்ஷியல் கேஸ் ஷார்ட்டேஜ். அப்படியும் வந்து மீறி நம்ம கேஸ் வாங்க போனோம்னா பிளாக் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா டபுள் த ரேட், ட்ரிபிள் த ரேட்ல சொல்றாங்க. 2000 ரூபா, 3000 ரூபா, 5000 ரூபா வரைக்கும் கோயம்புத்தூர், சென்னையில எல்லாம் சிலிண்டர் விற்கிறதுக்கு வந்துருச்சு. இது வந்து இந்த தாக்குதல் வந்து எதிர்பார்க்காம இவ்வளவு நாளா வரும்னு யோசிக்காம நம்ம நினைக்கல. பட் இவ்வளவு சீக்கிரமா நமக்கு வந்து தாக்குதல் ஆகும்னு நினைக்கல. இந்தியன் கவர்மெண்ட் என்ன தெரியுமா சொல்றாங்க? நாங்க வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இது நமக்கு பிரச்சனை வரப்போறது இல்லை, நாங்க ஷார்ட்டேஜஸ் கவர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட எல்லாருக்கும் இந்த டொமஸ்டிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்றதுக்கு கஸ்டமர்ஸ்க்கு என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க? ஒரு வெயிட்டேஜ் பீரியட் மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நீங்க இன்னைக்கு புக் பண்ண சிலிண்டர் வந்து நெக்ஸ்ட் சிலிண்டர் புக் பண்ணோம்னா 25 to 30 days இருக்கணும். அந்த பீரியட்ல அப்புறம் தான் வாங்கணும். நீங்க ஷார்ட்டேஜ் இருக்குன்னு சொல்லி வாங்கி ஹோர்டிங் பண்ணாதீங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து பொதுமக்களுக்கு ஒரு மெசேஜ் அமைச்சிருக்காங்க. எதனால ஆச்சு தெரியுமா? இது ஒரு பேட் ஃபாரின் டிப்ளமேட்டிக் பாலிசினாலதான். நாம அன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கு போகாம இருந்திருந்தோம்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஈரான் கிட்ட ஒரு நியூட்ரல் கண்ட்ரியா இருந்திருப்போம். ஈரான் வந்து நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளோட 35-36 ஷிப்பை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு நெகோசியேஷன்ல அந்த ஷிப்ஸை வந்து நம்ம உள்ள தள்ளி இருக்கலாம், நம்ம அந்த கூட்ஸ் வந்து சேர்ந்திருக்கோம். அட்லீஸ்ட் நமக்கு 100% இல்லைன்னா கூட 20% ஆஃப் த நேச்சுரல் ரிசோர்சஸ் ஈரான்ல இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கலாம். பட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பேட் ஃபாரின் பாலிசி டிசிஷனாலதான். இஸ்ரேலுக்கு நாங்க போனோம், அங்க போயிட்டு ஃபாதர்லேண்ட், மதர்லேண்ட், தாத்தா லேண்ட் சொல்லிட்டு அப்படியே நேதன் பப்பாயா போயிட்டு நக்கிட்டு வந்துட்டோம். இதனால மிகப்பெரிய பாதிப்பு யாருக்கு தெரியுமா? சின்ன பொட்டி கடைங்க, சின்ன வெண்டாஸ், ஹாக்கர்ஸ், தள்ளு வண்டியில விற்கிறவங்க, இவங்க எல்லாரும் பாதிக்க ஆகிறதுக்கு இவங்க தான் மெயின் ரீசன். ஏன்னா இவங்களோட வாழ்வாதாரம் பாத்தீங்கன்னா அது பேஸ் பண்ணி தான். ஏன்னா இவங்க தான் வந்து ரியல் எக்கானமி, பேக் போன் ஆஃப் த எக்கானமி. ஆனா இன்னைக்கே வந்து பாருங்க அதுலயே கால் வச்சுட்டாங்க இந்த இந்தியன் கவர்மெண்ட். நமக்கு கேஸ் பிரச்சனை வரும்னு சொல்லி நம்ம வார் ஸ்டார்ட் முன்னாடியே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் வீடியோல. ஆனா அதுக்காக நெசசரி ஸ்டெப் எடுக்கல. 10 நாளா நம்ம இந்த கவர்மெண்ட் என்ன தூங்கிட்டு இருந்தாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. ஆனா மீண்டும் சொல்றேன் பாருங்க, இந்த வார் ஒன்னும் ஸ்டாப் ஆகிறதுக்கு இல்ல. இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து இந்த வாரை வந்து ப்ரோலாங் பண்ணுவோம். 6 months ஆனா கூட நம்ம இந்த வாரை ஸ்டாப் பண்ண மாட்டோம். 1 year ஆனா கூட நம்ம ஸ்டாப் பண்ண மாட்டோம். அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்க இருக்கிற நேபரிங் கண்ட்ரீஸ்ல, கல்ஃப் கண்ட்ரிஸ், ஜிசிசி கண்ட்ரீஸ்ல யூஎஸோட ஆக்குபேஷன் இல்லாம இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த வாரை ஸ்டாப் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. இது எங்க போய் முடியும்? இதுக்காக நாங்க நெசசரி பிகாஷனரி ஸ்டெப் என்ன போய் ஸ்டாப் பண்ணிருக்க வச்சிருக்கோம்னு தெரியாது. ஆனா வாழ்வாதாரம் வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆக போகுது. இது வந்து நாளைக்கு பாருங்க 10 ரூபா டீ வந்து 20 ரூபா ஆகும், 20 ரூபா டீ 40 ரூபா ஆகும். இது இன்ஃபிளேஷன் கிடையாது, ஹைப்பர் இன்ஃபிளேஷன் நோக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு. இது இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது டெம்பரரி இஷ்யூ தான், 20 நாள்ல நாங்க இது சால்வ் பண்ணிடுவோம். ஆனா இப்ப பாருங்க, ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகண்டா பிளஸ் ஒரு ஃபால்ஸ் ரூமர்ஸ்னால அவுரங்காபாத், நார்த் வெஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நார்த் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 500 ரூபா per லிட்டர் ஆகும் சொல்லி நிறைய இடத்துல நியூஸ் சேனல் எல்லாம் பார்த்தோம். பெட்ரோல் பங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ஸோட பிளஸ் எல்லா இதோட வாங்கிட்டு போய்
ஸ்டோர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடியும்னு தெரியாது. இந்த கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக நெசசரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும். மக்களை வந்து இந்த சிச்சுவேஷன் பேனிக் சிச்சுவேஷன்ல இருந்து வெளில வர்றதுக்குன்னு பார்க்கணும். இன்னொன்னு என்னன்னா, இந்த கவர்மெண்ட்னால நெசசரி ஸ்டெப்ஸ் எடுக்க முடியலன்னா நம்ம திருப்பியும் வந்து என்ன ஆகும்னா நம்மள ஓன் ட்ரெடிஷனல் மெத்தடுக்கு விறகடுப்பு சாப்பாடுல போய் தான் நிக்க போவோம். இது என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நாங்க வந்து இன்னியோட கேஸ் தான் ப்ராப்ளம் ஆனா சொல்றேன் பாத்துக்கோ நண்பர்களே, இது ஒரு ஃபேக்ட். நாளைக்கு பெட்ரோல் டீசல்ல பிரச்சனை வரலையானா பாருங்க, கண்டிப்பா பெட்ரோல் வந்து 120 ரூபா 400 ரூபா 300 ரூபா 400 ரூபா இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. நாங்க வந்து நெசசரி ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஏன்னா இந்தியா கிட்ட பெட்ரோல் பாத்தீங்கன்னா ஃபயர் ஆச்சுன்னா இல்ல வேர்ல்டு வார் 3 நோக்கிட்டு போயிருச்சுன்னா நம்ம கிட்ட கண்டிப்பா 74 days ஆஃப் பெட்ரோலியம் தான் இருக்கு. ஆனா கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டா அவங்களோட ஆயில் ரிஃபைனரி பேஸ் பண்ணி சொன்னது எங்கள்கிட்ட 25 days இந்தியாவுக்கு பெட்ரோல் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. இது எங்க போய் முடிய போகுது, எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. நாங்க வந்து இப்போ பயங்கரமான ஒரு நெருக்கடி சிச்சுவேஷன்ல இருக்கோம். இந்த வாழ்வாதாரம் எப்படி நம்ம நோக்கி சால்வ் பண்ண போறோம் தெரியல, எப்படிதான் முடிய போகுது தெரியல நண்பர்களே. இந்த கடவுள் தான் நம்ம மாதிரி அக்கறை காட்டணும். பட் கவர்மெண்ட் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். கவர்மெண்ட் வந்து ப்ரோஆக்டிவா டிசிஷன் எடுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நாங்க வந்து இதே விஷயம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல செகண்ட் வீடியோல ஈரான் சீரீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஈரான் இஸ்ரேல் வார் சீரீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொன்னோம், இந்தியாவுக்கு மிகப்பெரிய தாக்குதல் வரப்போகுது, அந்த தாக்குதலை நம்ம வந்து சந்திக்க போறோம், அதுக்காக நெசசரி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி நடந்துடுச்சு. இன்னைக்கு பெட்ரோல் டீசல் பத்தி பேசுறோம். அதே மாதிரி இன்னொரு பதிவு பண்ணலான் இருக்கேன். நம்ம ப்ரிசிஷியஸ் மெட்டல் லைக் இந்தியாவில வந்து மெட்டல்ஸ் ஷார்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த மெட்டல்ஸ்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா கோல்டு, சில்வர், அது இல்லாம அயன், ஸ்டீல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். யுரானியம், காப்பர் எல்லாமே. இது எல்லாமே மிகப்பெரிய ஷார்டேஜ்ல வரப்போகுது. நம்ம இருக்கதான் பார்க்கணும். ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் இந்தியாவில். நாங்கள் மீண்டும் ஒரு அப்டேட்டோட வந்து சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல. ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ். மீண்டும் சந்திப்போம்.